This is MD Dinesh Kumar. Let's welcome to the Cinemas Veera Dheera Sooran திரைப்படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எஸ்.யு. அருண்குமார் அவர்கள் சித்தா திரைப்படம், சேதுபதி, பண்ணையாரும் பத்மினியும், சிந்துபாத் இந்த மாதிரியான திரைப்படத்தெல்லாம் வந்து இயக்குனர். ஸோ அவர் எப்பவுமே ஒரு சென்சிபிளான ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசாக இந்த கமர்ஷியல் ஸ்பேஸில் புது கதைக்களத்தையோ புது விதமான கம்போசிஷனையோ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து கொடுக்கணும், புது அனுபவத்தை திரைமொழியில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான். ஸோ அவர் விக்ரம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்டாரை வந்து கையில் எடுக்கிறப்போ, எஜே சூர்யா, சுராஜ், பிருத்திவிராஜ் இவங்கெல்லாம் வச்சு பண்ணப்ப, அதுவும் மதுரை பின் பேக்ட்ராப்பில் ஒரு ஆக்ஷன் படம். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே இது வழக்கமான ஒரு ஆக்ஷன் படமா மட்டும் இல்லாம, வழக்கமா என்ன இது இந்த படத்துலயும் ஸ்டோரியா பார்த்தா வழக்கமான ஒரு ஸ்டோரி தான். ஃபேமிலிக்காக சண்டை போடுற கேங்ஸ், ஸோ அதுல ஃபேமிலிக்காக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஹீரோ, இந்த மாதிரியான வழக்கமான ஒரு அவுட்லைன். ஆனா இந்த அவுட்லைனை எந்த அளவுக்கு நமக்கு யூனிக்கா ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டோரி டெல்லிங்ல வந்து புதுசா கொடுத்துருக்காரு அப்படின்னா, எல்லா சீனுமே ஒரு ப்ராப்பரான செட் ஆஃப் ஸ்டார்டிங்ல வந்து பண்ணிட்டு அவங்க பண்ணியிருக்கிற அந்த செட்டிங் எல்லாத்துக்குமே ஒரு டைரக்டான பர்ஃபெக்ட் பே ஆஃப் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தை அழகா ஸ்டார்டிங்ல இருந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி அதை அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு எல்லாமே ஒரு கண்ட்ரோலோட ஒரு பே ஆஃப் வந்து சூப்பராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஒரு நல்ல திரைக்கதைக்கு வந்து முக்கியம் என்னன்னா, எடுத்துக்கக்கூடிய கதைக்களத்தோட அந்த தன்மை, அந்த ஒரு கணம் இருக்கு இல்லையா, கதைக்களத்துல என்ன ஒரு சுவாரஸ்யம் வந்து இருக்கும், என்ன ஒரு உள்ள கேரக்டர்ஸ்குள்ள என்னென்ன வந்து ஒரு பிரதிபலிப்பா இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கோ, அது ஆடியன்ஸ் கிட்ட வந்து கடத்தப்படணும். அதை எஸ்.யு. அருண்குமார் தன்னோட கை தேர்ந்த திரைக்கதை மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் அந்த அழகான காட்சியமைப்பு மூலமாகவும் நம்ம கிட்ட சூப்பராகவே வந்து கடத்தியிருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டியாக நான் என்ன வந்து பார்க்குறேன் அப்படின்னா, இந்த படத்தோட இந்த திரைமொழி மொத்த ஃபிலிம் லாங்குவேஜுமே ஒரு இரானியன் படம் வந்து பார்த்த மாதிரி, ஒரு நல்ல ஒரு மலையாள படம் பார்த்த மாதிரியும் வந்து அதோட பிரதிபலிப்பா எதையுமே வந்து நம்ம கிட்ட பெருசா வந்து திணிக்காம இந்த காட்சிப்படுத்தல் மூலமாவே நமக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் எடுத்துக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து முதல் கதை சீனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அவங்களுக்கு ஹஸ்பண்டை காணோம் அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய ரவுடி, அந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டா இருக்கக்கூடிய ஒரு 2 கேங்ஸ்டர்ஸோட வீட்டில் போயிட்டு சண்டை போடுறாங்க. அங்க இருந்து ஸ்பார்க் ஆகுது. இதோட செயின் ரியாக்ஷனா அந்த படத்துல நிறைய சம்பவங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த 2 பெரிய கேங்ஸ்டர்ஸையும் நம்ம வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டிஎஸ்பியா இருக்கக்கூடிய நம்ம எஜே சூர்யா அவர்களோட கதாபாத்திரம். இவங்க 2 பேருக்குமே நடுவுல நம்ம காளி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விக்ரம் அவரோட கதாபாத்திரம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதுக்கான செட்டிங் வந்து இருக்கு இல்லையா, இதையே அந்த அம்மா வந்து சண்டை போட்டுட்டு போன சீன்ல இருந்து அழகா பின்னி வந்து கொண்டு வராங்க. டைம் எடுத்துக்கிறாங்க. டைம் எடுத்து இந்த கேரக்டர் இப்படி இவங்களுக்குள்ள இப்படி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி இவங்களுக்கு இதே ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து இருக்கு அப்படின்றத கான்வர்சேஷன் மூலமா சூப்பராக நமக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. இந்த படத்தோட ரொம்ப பெரிய சிறப்பம்சமே ஹெவி கான்வர்சேஷன் ஃபிலிம் தான். கான்வர்சேஷன் ரொம்பவே ட்ரிவனா இருக்கக்கூடிய, டைலாக்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அது. ஆனா இந்த கான்வர்சேஷன் எல்லாத்துலயும் அழகான கதையாடல் சூப்பராகவே எழுத்துலேயே வந்து பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்டோரி எப்படி நம்ம நரேட் பண்ணா இது ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், இதை நம்ம எடுக்கிற விதத்துல சுவாரஸ்யமா வந்து நம்ம எடுத்து கொடுத்தா இது நமக்கு ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணிட்டே இருக்கும். இந்த படமே நான் எப்படி வந்து பாக்குறேன் அப்படின்னா, இந்த பாம் வந்து இருக்கு இல்லையா, அந்த கன்னி வெடி வந்து இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம வந்து பெரிய திரியா வந்து இருக்கும், அந்த திரியை அப்படியே பத்த வச்சா அப்படியே வந்து வெடிச்சு கடைசியில டம்முன்னு வெடிக்கும். அதுதாங்க இந்த வீர தீர சூரன். ஸோ அந்த ஒரு அளவுல தான் எஸ்.யு. அருண்குமார் இந்த திரைப்படத்துடைய திரைக்கதை வந்து கையாண்டிருக்காரு. ஸோ பேக்ட்ராப்ல ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, காலி பண்ண சம்பவம் வந்து என்ன தெரியுமா, அந்த ஒரு பெரிய சம்பவம் வந்து என்ன தெரியுமா அப்படின்ட்டு நம்ம கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ அங்க சூப்பரா ஒரு அழகா நம்ம எதிர்பார்க்காத விதத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து ஓபன் பண்ணப்படுது. அங்க இருந்து ஸ்ட்ரெச்சடா காலி என்ன சம்பவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு காட்டிட்டு முடிச்சுட்டு திரும்ப இந்த பரபரப்பான சூழ்நிலை வந்து போய் வந்து அந்த கிளைமேக்ஸ் டுவர்ஸ் கிளைமேக்ஸ் கிட்ட வந்து வரப்ப அந்த சொன்னேன் இல்லையா, அந்த திரி எல்லாம் காலியாகி கடைசியில் அந்த பாம்பு வெடிக்கிறப்போ ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்டாவே வந்து இருக்குது. சின்ன சீனு, முதல் ஒரு கன்னிவெடி சீன் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு கன்னிவெடியை வந்து விக்ரம் அவர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அந்த இடத்துல இவங்க டென்ஷன் ஹோல்ட் பண்ண விதம் இருக்கே, அதுதான் சூப்பரான ரைட்டிங். அதுக்கப்புறம் நம்ம விக்ரமனோட கதாபாத்திரமும் எஜே சூர்யாவோட கதாபாத்திரமும் முதல் முறையா நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி இந்த திரைப்படத்துல வந்து இருக்கும். அதை எழுதின விதம், அதுக்கு உங்க நடிச்ச நடிப்பு, அந்த சீன்ல இருக்கக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் அபரிவிதமான ஒரு ஆசம் பீக் ரைட்டிங். அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு, கெட்ட மாசான சீனு, சரவண மாசான சீனு. அதுக்கப்புறம் டுவர்ஸ் த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மூலமா வெங்கட்ன்ற கதாபாத்திரம் மூலமா ஏற்படக்கூடிய ஒரு ஹைப்
சூப்பரான டென்ஷன் மூமெண்ட். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு போர்க்களம் மாதிரியான நடக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு. இவ்வளவுதாங்க ரைட்டிங். ஒரு படம் எப்பவுமே எங்க ஜெயிக்கும் அப்படின்னா, நல்ல திரைக்கதை நீங்க கேரக்டர் ரைட்டிங் எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு ஒரு 5 to 6 சீனு செம்மையா ரசிக்கிற அளவுல வந்து இருக்கணும். ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இருக்கணும். நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்ட சீனா இருந்தாலும் அது நம்ம அந்த சீனை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்றப்ப அதோட அனுபவம் ரொம்பவே புதுசா வந்து இருக்கணும். இதை பண்ணிட்டாலே ஒரு கமர்ஷியல் படம் சூப்பராக வந்து அந்த மீட்டர்ல வந்து சக்சஸ் ஆகும். அதை இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஷியான் விக்ரம் அவர்களுக்கு ஃபைனலி மிகப்பெரிய ஒரு கம்பேக். எனக்கு தங்கலானே ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் தான். ஆனால் அது கமர்ஷியல் ரீதியா இன்னுமே பெருசா வந்து கொண்டாடப்பட்டிருக்கணும். இந்த கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு இப்படி தான்டா ஷியான் அவர்களை யூஸ் பண்ணணும். இப்படியும் அவர் வந்து யதார்த்தமா நடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. அவரு 10 கெட்டப் கொடுத்து அவர் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டு தான் நடிகன்ற ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மளிகை கடைக்காரன் ஃபேமிலியோட எப்படி இருப்பான் அப்படின்ற காட்டுற காட்சியிலேயே அவ்வளவு யதார்த்தமா ஸ்கோர் போட்டு போயிட்டே இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு கேக் வாக்குதான். அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் வந்து வரப்ப அந்த காளி கதாபாத்திரத்துக்குள்ள அவ்வளவு டென்ஷன் இருக்கும். ஆனா அதை வெளியே காட்டிக்காம நடிக்கணும். ஆனா அவரோட டென்ஷன் இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து புரிய வச்சு ஆடியன்ஸ் ஐயோ விக்ரமுக்கு என்ன நடக்குமா அப்படின்ற ஒரு ஹைப்பர் டென்ஷன்லேயே வந்து இருக்கணும். இதை விக்ரம் அவர்கள் வந்து அன்னைக்கு அதை டெலிவர் பண்ணியிருக்காரு இல்லையா, அங்க நிற்கிறார் அவர் கை தேர்ந்த நடிகனா. ஸோ இது போதுங்க. என்னைக்குமே ஒரு சிறந்த நடிகனுக்கு நல்ல கதாபாத்திரத்துக்கான டிஸ்கிரிப்ஷனை நீங்க கொடுத்தாலே போதும். பெரிய கெட்டப்பெல்லாம் போட்டு தான் நீங்க ஆக்டிங் அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எஸ்.வி. அருண்குமார் கொடுத்துருக்கிற கதையை அந்த கதாபாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய டென்ஷனை விக்ரம் அவர்கள் ஹோல்ட் பண்ணி அப்படி சூப்பராக கடத்திருக்காரு இல்லையா, அங்க நிற்கிறார் அவர் எவ்வளவு பெரிய தேர்ந்த நடிகன் அப்படின்றத. தங்கலான் மாதிரியான தெய்வ திருமகள் மாதிரியான படம் மட்டும் நடிகரடா, அவர் வந்து சாமியும் பண்ணியிருக்காரு, தூளும் பண்ணியிருக்காரு, தில்லும் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நமக்கு வந்து ஞாபகப்படுத்தியிருக்கு இந்த படம் மூலமா. இந்த பீக் கமர்ஷியல் ஹீரோங்க. இவருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய ஆக்ஷன் ஓரியன்டான கமர்ஷியல் படங்கள் வந்து விக்ரமுக்கு தொடர்ந்து வந்துச்சுன்னா, அதுக்கு வெயிட்டேஜா இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அவர்கிட்ட வந்து வந்துச்சுன்னா, விக்ரம் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு மாஸ் இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த படம் மூலமா வந்து திரும்ப வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சியான் அவர்களே மிகப்பெரிய ஒரு கம்பேக் இது உங்களுக்கு. டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒவ்வொரு சீன்லையும் அவரோட அந்த கமாண்டிங் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கே, அப்பா வேற லெவல். ஜே சூர்யா தலைவா, நீ என்னை ஆச்சரியப்படுத்த வச்சுக்கிட்டே இருக்க. ஒவ்வொரு படத்துலையும் போலீஸ் கேரக்டர் 3 படத்துல பண்ணியிருக்காரு. இதை நான் சூர்யா சாட்டர்டே ரிவ்யூலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். மாநாடுக்கும் சூர்யா சாட்டர்டேக்கும் ஒரே மாதிரியான போலீஸ் வில்லன் கேரக்டர் தான். ஆனா அதுலயே ஒரு ஸ்லீக் டிஃபரன்ஸ் காமிச்சு நம்மளை ஆச்சரியப்படுத்தியிருப்பாரு. இதுல பார்த்தா அதே மாதிரியான ஒரு போலீஸ் கேரக்டர், அவனும் வில்லன் தான். ஆனா இங்கேயுமே மாநாடுல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கு அவ்வளவா, சூர்யா சாட்டர்டே படத்துல இருந்தும் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காரு அவ்வளவா. இது எப்படி? ஆனா இதே தான் அவரோட ஸ்டைல் தாங்க. அவர் எப்படி கத்திக்கிட்டு ஒரு மாதிரி அந்த ஹைப்பர் டென்ஸா வந்து நடிப்பாரு, அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. ஆனாலும் டிஃப்ரெண்டா இருக்கு, புதுசா இருக்கு. மித்த 2 படத்தை கம்பேர் பண்ணி பார்த்தப்ப இதுல அவரோட நடிப்பு அவ்வளவு புதுசா இருக்கு. பொலைட்டா, அதாவது இதை நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டர் ரைட்டிங் அவர் வந்து உள்வாங்கிட்டாரு, போன டெலிவரி பண்ணியிருக்காரு. ஒரு இந்த போலீஸ் கேரக்டர் ஒரு டிஎஸ்பியா வந்து இருக்கான். ஆனா சட்டத்தோட லீகல் சிஸ்டம் படிதான் அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவன் வந்து இருக்கான். அப்பா அவன் பொலைட்டா பேசுவான், ஆனா ஹைப்பர் டென்ஷனா பேசுவான். ஒரு 2-3 சீனுங்க விக்ரம் அவர்கள், சுராஜ் அவர்கள், பிருத்திவிராஜ் இந்த மாதிரியான ரொம்ப கைதேர்ந்த நடிகர்கள் இருந்தாலும் எஸ்.ஜே. சூர்யா ஒரு 2-3 சீன்ல அவர் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஷோ ஸ்டீலரா வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. நான் எப்படி என்கவுண்டர் பண்ண போறேன் அப்படின்றத வந்து விவரிச்சு பேசுவாருங்க ஒரு சீன். ஐயோ தலைவா மாஸ் தலையா அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் அந்த சீன்ல. மாதிரி 2-3 சீன்ஸ்லயே 2-3 டைலாக் டெலிவரி எத்தனை பெரிய இது வந்து இருந்தாலும் நான் என்னோட தனித்திறமையை ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. சுராஜ் அவர்கள் மலையாளத்துக்காரரு, ஆனா அப்படியே மதுரைக்காரர் மாதிரி சூப்பரா வந்து போட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு வெளுத்துட்டாரு. அதுவும் குறிப்பா விக்ரம் கிட்ட உண்மையை கண்டுபிடிச்சிட்டு நீங்க தரலா பண்ண அப்படின்னு கேட்கிற ஒரு சீன் இருக்கும். அபரிதம் மிரட்டிட்டாரு. பிருத்திவிராஜ் அவரை நம்ம தமிழ் சினிமால காமெடியனா தான் பார்த்திருப்போம். பாரி ஜெயராஜ், பீஸ்ட், இப்ப வந்து இது பிரெடி பர்கர் எல்லாத்துலயும் காமெடியனா பார்த்திருப்போம். என்ன மாதிரியான ஒரு பெரிய தலைக்கட்டா அந்த பெரியவர் அப்படின்ற கதாபாத்திரத்தை அப்படி சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. டப்பிங் வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. பட் அவர் அப்படியே கன்வின்சிங் ஆயிட்டாரு. அவர் நம்ம இதுக்கு முன்னாடி அவரை காமெடியனா பார்த்தோன்றதே மறக்கடிச்சுட்டு ஒரு ஆக்டிங் வந்து டெலிவர் பண்ணிக்காரு. அபரிவிதமான ஒரு நடிப்பு, செம்ம பிரில்லியண்டான கேஸ்டிங் சாய்ஸ். அங்கேயே இந்த படம் வந்து ஒரு 80% ஜெயிச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே அது ரொம்ப முக்கியம், கேஸ்டிங் ரொம்ப முக்கியம். அங்கே இந்த படம் சூப்பராக வந்து ஜெயிச்சிருச்சு. துஷாரா விஜயன் தலைவி, நீ வேற லெவலில், நீ ஒவ்வொரு படத்துலையும் நீ ஏதோ சும்மா நீ நடிக்க வரன்ட்டு ஸ்டார்டிங் சீன்ல இப்போ ராயனா இருக்கட்டும், வேட்டையனா இருக்கட்டும், எல்லா படத்துலையும் நீங்க சும்மா ஏதோ நடிக்க வரீங்க அப்படின்ற நம்ம வந்து நினைச்சா
டுவர்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் வீரதீர சூரன்லாம் சோஸ்டியில் தான் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க விக்ரம பக்கத்தில் வச்சுட்டு. இப்படிப்பட்ட ஒரு அந்த ரோலுக்கே ஒரு டிமாண்ட் வந்து வேணும். இவங்க வந்து ரொம்ப ஃபிசிக்காகவே அடி வாங்கக்கூடிய ரொம்பவே மெனக்கிடக்கூடிய ரோலாக தான் எடுக்கிறாங்க எல்லா படத்துலையும் அதை சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க. விக்ரம் அவர்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறப்ப அவங்களோட துணைவியாக ஒரு மனைவி கதாபாத்திரத்தில் வரணும், அதை கணக்குச்சிதமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க வயசு வந்து கம்மியான எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்க. நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸ். இது எனக்கு நீங்கள் பண்ணுற எல்லா திரைப்படத்து மூலமே வந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்குது துஷாரா விஜயன் அவர்களே. அதுக்கப்புறம் வெங்கட் அப்படியே கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அவர் செம்ம சப்போர்ட்டிங் ஆக்டருங்க. சித்தா படத்திலே வந்து சித்தார்த்தோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு, செம்மையாக வந்து பண்ணியிருந்தாரு, வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இவங்க எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப நோட்டிசபிளான ஒரு ஆர்டிஸ்டாக இந்த வில்லன் அவங்களோட சுராஜ் அவர்களோட தங்கச்சியாக ஒரு கேரக்டர் வந்து வருவாங்க, பார்த்தாலே எரிச்சல் வரும். அதை அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ், அது செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கேஸ்டிங் அந்த ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அபரிவிதம். டெக்னிக்கலாக ஜிவி பிரகாஷனோட பின்னணி இசை கிட்டத்தட்ட வெற்றிமாறனோட திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீல் எங்கே வந்து வருது அப்படின்னா, இவரோட பின்னணி இசை வந்து சேர்றப்ப அப்படியே அந்த டென்ஷனை ஹோல்ட் பண்ணிட்டே வராரு. ஒரு கன்வர்சேஷன் நடக்குதா, ஒரு கேரக்டர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்களா, அப்படியே அந்த மியூசிக்கல்ல மைலாக வந்து போட்டுட்டு விக்ரம் அவர்களுக்கு கன் எடுத்து நிற்கிறாங்க, அப்படி வெட்டிக்குது. அதுவும் குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர போலீஸ் ஸ்டேஷன் சீனில் அந்த சீனே வெயிட்டு, அதில் ஜிவியோட பின்னணி இசை சேர்ந்தோடனே அது அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுது தேட்டர், வேற லெவலு. அதுக்கப்புறமா தேனி ஈஸ்வர் அவரோட சினிமாட்டோகிராஃபி, குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம்ஸ் எல்லாம் லாங் ஷாட்டில் போலீஸ் ஜீப் இங்கே வந்து வச்சுட்டு அப்படி இங்கே விக்ரமோ இல்லை வேற கேரக்டர்ஸோ நடந்து வர அப்படியே ரொம்ப பெரிய லாங் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த நைட்டு அட்மாஸ்பியரில் முழுக்க மேக்ஸிமம் நைட்டு தான், பட் இருக்கக்கூடிய அந்த லிமிட்டட் லைட் சோர்ஸையே நம்ம சோர்ஸ்க்கான மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணிட்டு தேனி ஈஸ்வர் ஒரு கிட்டத்தட்ட 18 நிமிஷம் ஒரு லாங் ஷாட், அதை நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. எஸ்ஆர்என்குமார் இதை எங்க இருந்து வைராக்கியமா ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியுது. இவரோட சிந்து பாத்து படம், இவரோட ரொம்ப அண்டர் நம்ம சரியா பண்ணலன்னு நினைக்கக்கூடிய எஸ்ஆர்என்குமார் அவர்கள் சரியா பண்ணியிருக்கணும்னு நினைக்கக்கூடிய படம் தான் சிந்து பாத். அந்த படத்திலேயே ஒரு 13 to 15 மினிட்ஸ்க்கு கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரா இருக்கும். அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஷாட் பண்ணியிருப்பாங்க கிளைமேக்ஸ் ஃபுல்லாவே. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு 18 to 20 நிமிஷத்துக்கு வருதுங்க. ஒரு 2 கேரக்டர் ஒரு ரூம்குள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க, அப்படியே கேமரா வந்து பேன் ஆகிட்டே இருக்கு, அங்கே ஒரு டென்ஷன் பில்ட் ஆகுது. நானும் பார்க்குறேன், என்னடா இது கட்டே ஆகலை, எத்தனை நாள் அது ப்ராக்டிஸ் எடுத்துருப்பீங்க அப்படின்ட்டு. சிங்கிள் ஷாட் வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்குள்ள ஒரு பாம் பிளாஸ்ட், அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் சீனு, அதுக்குள்ள ஒரு மூவிங், அதுக்குள்ள ஒரு ட்ராலி போட்டு அந்த சீன் அங்கிருந்து ஆரம்பிச்சு வேற ஒரு இடத்துல கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கு. நான் எஸ்ஆர்என்குமார் முன்னாடி இன்டர்வியூல சொன்னப்ப அது எப்படா ஒரு 5 to 6 சீனை வச்சுட்டே ஒரு படத்தை வந்து முடிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இதை பார்த்தா தான் தெரியுது, தலைவா நீ இப்படி எடுத்திருக்கியா, ஒரே ஷாட்டை அப்படியே வந்து தொடர்ந்து வேற லொகேஷன்லாம் போய் சிங்கிள் ஷாட்டு ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, பாம் பிளாஸ்ட் ஆகுது, முடிக்குது, அங்கே ஒரு கேரக்டர் கூட ஒரு விஷயம் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு ஜீப் ஆக்சிடென்ட் ஆகுது, அங்கிருந்து ஜீப்ல இருந்த ஆரம்பிச்ச ஒரு சீன் அப்படியே கண்டினியூ ஆகி இன்னொரு சீன்ல வந்து முடியுது, அந்த இடத்துல தான் கட்டு வருது. அப்பா செம்ம ஹார்ட் ஒர்க், ஒரு கேம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு, வேற லெவல். இப்படித்தான் நம்ம தமிழ் சினிமாவோட தரம் முன்னேறி போய்கிட்டே வந்து இருக்கு. ஒவ்வொரு படத்துலையும் இது பார்க்குறப்பவே ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருக்கு. ஸோ இந்த படம் இன்னுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சதுக்கான காரணம், நான் சொன்னேமா ஒரு 5-6 சீன்ஸ் வந்து இருக்கணும். இந்த சீன்ஸ் வந்து கிளிக் ஆகிட்டாலே வந்து போதும். இந்த கிரானைட்டை வந்து விக்ரம் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விதம், இன்ட்ரோல் விட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் நிறைய மாற்றுக்கிறதுகள் வந்து இருக்கலாம், பட் நம்ம வந்து பெருசாக டென்ஷனாக ஒன்று இன்டர்வல் சமயத்தில் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு க்யூட்டான ஒரு ரொமான்டிக் சீனை வச்சு ஒரு ஜாலியாக இன்டர்வல் விட்ட விதம் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் திலீபன் அப்படின்ற கதாபாத்திரத்தை காட்டாமலேயே அதோட தாக்கத்தை ரிஜிஸ்டர் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அதோட ஒரு கால் பேக்காக இன்னுமே இந்த கதையை ஃபுல்லாக வந்து சொல்லி முடிக்கலன்னு நான் வந்து நினைக்கிறேன். இவங்க அடுத்து இது பார்ட் 2 இல்லையா, பார்ட் 1 அடுத்து பிரிக்கலாம் வந்து எடுக்கிறப்ப இன்னுமே நிறைய சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். பட் அப்படி இருக்கிற பட்சத்துலையும் இந்த கதைக்கு தேவையான முழு தன்மையும் முழுமையாக்கி தான் அந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. அதனால தான் ஒரு நல்ல முடிவான ஒரு ஃபீல் வந்து இருக்கு. இவங்க இந்த செயின் ரியாக்ஷனை முடிச்ச விதம் நல்லா இருக்கு. கடைசியில் எல்லா போர்க்களமுமே முடிச்சுட்டு விக்ரம் அவர்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறப்ப அங்கே இன்னொரு கணவன் மனைவி வந்து இந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து கணவன் மனைவி கப்பிள்ஸ் வந்து பேசுகிற சீனோட ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி முடிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ வீரதீர சூரன் திரைமொழியில, காட்சி மொழியில, கதாபாத்திரங்கள் தேர்வுல, கதாபாத்திரங்களோட ரைட்டிங்ல, சீன் ஸ்ட்ரக்சர்ல எல்லாத்துலயுமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்படித்தான் ஆக்ஷன் படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து வேணும். இதுலயுமே லாஸ்டாலஜியா மொமெண்ட்டை ஞாபகப்படுத்த மாதிரி மதுரை வீரன் பாட்டு இருக்கு. இதுலயுமே அதிகப்படியான கிளைமேக்ஸ் கிட்டலாம் டுவர்ஸ் த கிளைமேக்ஸ் அப்படி ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபைட் சீன் தான். எல்லாமே பயங்கர இன்டென்ஸான ஃபைட் சீன் தான். பட் எல்லாமே இருக்கிற பட்சத்துலையும் எங்க இந்த படம் மற்ற ஆக்ஷன் படம் மற்ற வைலன்ஸ் படத்தை விட தனித்துவமா தெரியுதுன்னா கதை சொன்ன விதத்துல. இப்படித்தான் எல்லா டேரக்டர்ஸும்
அவங்களுக்கு உண்டான பாணியை கையில எடுத்துட்டு அவங்களுக்கு உண்டான கதாபாத்திர தேர்வை அவங்க ஒரு வேர்ல்டு பில்டிங் ஒன்று பண்றாங்க இல்லையா, அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ரொம்பவே முக்கியம். அதுவும் அதை எஸ்.சி. அருண்குமார் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இந்த வேர்ல்டு பில்டிங்காகவும் காளி கதாபாத்திரத்தை தூக்கி நிறுத்தி அந்த கதாபாத்திரத்தை சுற்றி இத்தனை சூப்பராக அத்தனை சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டுக்கான ரோலையுமே சூப்பராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல திரைமொழியை வந்து எடுத்து இத்தனை சீனை நம்மளை வந்து இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதான் சொன்ன மாதிரி ஒரு கன்னி வெடியை வந்து பற்ற வச்சு அந்த கன்னி வெடியை அப்படியே வந்து அடித்து கடைசியில் வெட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து கதையை சொல்லி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக டென்ஷனை கிரியேட் பண்ணி அந்த டென்ஷன் ஒரு இடத்துல வந்து வெடிச்சு நல்ல ஒரு நிறைவான ஒரு படத்தை பார்த்த ஃபீல் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க இல்லையா. இப்படி ஒரு திரைமொழி எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம தமிழ் சினிமா வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வீரதீர சூரன் கண்டிப்பாக நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து எல்லாருமே எடுத்து படிக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டடியாகவே அமையும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ரொம்பவே கம்மியான பிரச்சனைகள் தான் அந்த படத்தில் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சுராஜ் அவர்கள் ஒரு மலையாளத்துக்காரர் மாதிரியே வந்து ஃபீல் ஆனார். லாஜிக் மிஸ்டேக்ஸ் அங்கங்கே வந்து இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு டிஎஸ்பியை வச்சுக்கிட்டு அவரை ஒரு புல்லட் அடிபட்டுக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து சுற்றிட்டுலாம் வந்து ஒரே ராத்திரி கூட சுற்றிட்டுலாம் வந்து இருக்க முடியாது. ப்ரோட்டோக்கால்லாம் ரொம்பவே கெடுபடியாக இருந்திருக்கும். யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக் வந்துருக்கு. பட் இதெல்லாம் வந்து தாண்டி வீரதீர சூரன் இதுதான் தமிழ் சினிமா, இப்படிதான் தமிழ் சினிமா வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி வந்து போனோம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை தான் எஸ்.வி. அருண்குமார் டீம் சூப்பராக வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பெருசானா நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. தரமான படத்தை தரமான திரைமொழியில் சூப்பராக நமக்கு வந்து கொடுங்க. இதைத்தான் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதை எஸ்.வி. அருண்குமார் வீரதீர சூரன் மூலமாக இத்தனை தேர்ந்த நடிகர்களை கையில் வச்சுட்டு விக்ரம் அவர்களுக்கு ஒரு கம்பேக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ தாராளமாக எல்லாருமே போய் வந்து பார்த்து அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை அந்த டென்ஷனை நம்மளும் வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி அனுபவிச்சுட்டு வந்து வாங்க. இந்த வருடத்தோட முக்கியமான படங்கள்ல வீரதீர சூரன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது.